எல்லாருக்கும் வணக்கம். ஆ, இதுவரைக்கும் மகாபாரதத்தில் 2 கதைகள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அடுத்த மகாபாரதத்தை எழுதின வியாசர் எப்படி அந்த காவியத்தை இவ்வளோ பெரிய காவியத்தை எழுதினார், யார் அதுக்கு துணையாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வியாசர் இந்த இதிகாசத்தை எழுதலான்னு யோசிக்கும்போது லைக் இது இவ்வளோ பெரிய இதிகாசம், இது காவியம், இதை எழுதணும் அப்படின்னா ஒரு தடைகள் இல்லாமல் எழுதணும். இவர் நினைக்க நினைக்க சொற்களை சொல்ல சொல்ல ஒருத்தர் எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போ யார் எழுதலான் இருக்கும்போது சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் விநாயகரை கேட்டு பாருங்கள், விநாயகர் எழுதுவார், கேட்டு பாருங்கள் அப்படின்னோடனே இவர் போய் விநாயகர்கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய காவியம் வச்சுருக்கேன், அதை நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதணும் அப்படின்னோடனே அவர் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கு ஒரு கட்டளை போடுறாரு, நான் எழுதுறத எதுக்காகவும் நிறுத்த மாட்டேன், ஆனால் அதனால் நீ எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னோடனே வியாசர் யோசிக்கிறாரு, சரின்னு சொல்லிடுறாரு. அது மாதிரி எனக்கும் ஒரு கட்டளை இருக்குது அப்படின்னோடனே என்ன அப்படின்னு கேட்டவுடனே, நான் நிறையா பாடல்கள் நிறையா சொல்லுவேன், அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே ப்ளெயினாக நான் என்னென்னலாம் சொல்லணும் அப்படியே எழுதாமல் அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சரி விநாயகர் சரின்னு சொல்லிடுவார். அப்போது வியாசரும் விநாயகரும் இந்த இதிகாசத்தை எழுதலான்னு உட்காரும்போது எந்த மாதிரியான டைம்லலாம் அவர் கொஞ்சம் யோசிக்கணுமோ இல்லை சொற்கள் வர்றதுக்கு தடுமாறுதோ அப்போ என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான பாட்டு அந்த மாதிரி கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகிற மாதிரியான சொற்கள்லாம் போட்டு சொல்லிடுவாராம் வியாசர். அப்போ விநாயகர் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவார், யோசித்து அதை புரிஞ்சில்ல எழுதணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி என்ன புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுவார். ஸோ அவர் புரிகிற டைமில் என்ன பண்ணுவார், இவர் அதுக்கு அடுத்த பாடலையோ இல்லைன்னா அதுக்கு தகுந்த சொற்களையோ தயார் பண்ணிப்பாராம், மைண்டில் இருக்கிறத தயார் பண்ணிப்பாராம். அப்படி தான் இந்த இதிகாசத்தை விநாயகர் எழுதினார். விநாயகர் எழுதும்போது என்ன பண்ணாரா, எழுதுறதுக்காக அவரோட ஒரு தந்தத்தையே உடச்சி, ஏன்னா தடையின்றி எழுதணும்னு சொல்லிட்டாரு. ஸோ விநாயகர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரோட தந்தத்தை உடச்சி தந்தத்தை வச்சு எழுதினார் இந்த மகாபாரதத்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் விநாயகருக்கு ஒரு தந்தம் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கும். அதனால் அவரை ஏக தந்தாய அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க விநாயகரை. இதுதான் விநாயகரும் வியாசரும் சேர்ந்து மகாபாரதம் காவியத்தை இதிகாசத்தை எழுதினாங்க. ஸோ இதோடு சேர்ந்து நான் இன்னொன்னையும் சேர்க்கலான்னு நினச்சேன். சின்ன பசங்களுக்கெல்லாம் விநாயகருக்கே அவருக்கு மட்டும் தலையே வித்தியாசமாக இருக்குது, யானை தலை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நமக்கெல்லாம் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, நம்மளோட பெரியவங்க. அந்த கதையும் சேர்த்து இதோடையே சொல்லலாம். ஸோ அட்லீஸ்ட் யாராவது குழந்தைங்களுக்கு சொல்லணும், ஏதாவது கதை சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு குழந்தைங்க ஏன் விநாயகருக்கு மட்டும் தலை யானை தலை மாதிரி இருக்குது, மற்ற சாமிக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்டால் இதை சொல்லலாம்ல. அதுக்காக ஏன்னா இப்போல்லாம் எனக்கு என்னோடய குழந்தைங்களுக்கு டெய்லியும் கதை சொல்லணும். டெய்லியும் ஏதாவது கதை, நம்ம எவ்வளோ கதை தான் யோசிச்சு இல்லை கற்பனையெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு கற்பனை வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்காகவே டெய்லி இப்போ ஏதாவது ஒரு கதையை படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி கதைகளெல்லாம் முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதை யோசித்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனால் ஃபுல் விவரமாக ஒரு மாதிரி கிளாரிட்டியாக தெரியாது. இதனால தான் இவருக்கு இப்படி இருக்குன்றது தெரியுமே தவிர பெரிய ரீசன்ஸ் பிஹைண்ட் என்னன்றது தெரியாது. ஸோ அதுக்காக படித்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு படித்து அந்த மாதிரி கதைகள் தெரிஞ்சுக்கிட்டு தான். ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் மகாபாரதம் நிறையா கிளை கதைகள் படித்ததுக்கான ஒரு காரணமே இந்த குழந்தைங்க தான். இந்த பசங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்ற போது நான் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரில. அப்போ என்ன பண்ணேன், இந்த மாதிரி நிறையா இந்த ஸ்பீச்செல்லாம் கேட்குறது உண்டு. அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு, சரி இந்த மாதிரி மகாபாரதம், ராமாயணம் அந்த மாதிரி பெரிய பெரிய காவியங்கள் எல்லாம் குட்டி குட்டி கதைகள்லாம் வரும்ல. ஏன்னா நமக்கு மெயின் ஸ்டோரி என்னன்றது தெரியும், அதை நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் அதுக்கு சைடில் நிறைய கதைகள் இருக்கும், அந்த கதைகள்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதை பற்றி படிக்க ஆரம்பித்தது தான், இவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தது தான் எனக்கும் தெரிஞ்சுது. ஸோ இவங்க தான் காரணம். இப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, எந்த கதையும் இல்லை நம்ம அந்த அன்றைக்கி கதை எதுவும் படிக்கலை சொல்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு தமிழ் படம், நல்ல படம், ஒரு நல்ல கதை இருக்கிற படத்தை ஸ்டோரி மாதிரி மாற்றிட்டு அதை பசங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்புறம் நான் கடைசியாக சொல்லுவேன், இது ஸ்டோரி கிடையாது, இது ஒரு தமிழ் சினிமா,
அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னோடனே அவங்களுக்கு அது பிடிச்சி போய் இப்போ வந்து டெய்லியும் ஒரு சினிமா, அதுவும் எஸ்பெஷலி ரஜினி மூவி, விஜய் மூவி அந்த மாதிரி அப்படின்னா அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம வேறு பக்கமே போய்ட்டோம்னு நினைக்கிறேன் பேசிட்டு. இப்போ விநாயகருக்கு தலை எப்படி வந்து யானை தலை வந்துச்சுன்னு சொல்கிறேன். பார்வதி தேவி வந்து குளிக்கிறதுக்காக தயாராகிட்டுருக்காங்க. அப்போது வந்து யோசிச்சாங்க, நம்ம குளிக்கும்போது யாரும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது யூஸ்வலாக நந்தி தான் இருப்பாராம். நந்தியை வந்து காவலுக்கு வச்சுட்டு போவாங்களாம். அப்போ வந்து நந்தி வந்து வேறு ஏதோ ஒரு பூஜைக்காக போயிட்டார், நந்தி இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது என்ன பண்ணாங்களாம், அவருக்கு குளிக்கிறதுக்காக மஞ்சள் பூசி குளிப்பாங்கள்ல, அந்த மஞ்சளில் வந்து விநாயகர் மாதிரி சும்மா விநாயகர் பிடிச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்கு உயிர் கொடுத்துட்டாங்க. உயிர் கொடுத்தோன்னே அவர் வந்து விநாயகர் நார்மலாக தான், இப்போ தலை வந்து இப்போ நார்மலாக தான் இருக்குது, எல்லா சாமிக்கும் இருக்கிற மாதிரி நார்மல் தலை தான் இருக்குது. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நான் குளிக்க போகிறேன், யாரையும் எந்த காரணத்துக்காகவும் உள்ளே விடக்கூடாது, நான் குளிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை காவலுக்கு வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போது சிவன் வந்து ஏதோ வேலைகள் முடிச்சுட்டு பார்வதி தேவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வராரு. அப்போ இந்த சின்ன பையனை பார்த்தோன்னே என்ன புதுசாக இருக்கார், ஏன்னா அது பார்வதி தேவி உருவாக்குனவர். சிவனுக்கு தெரில இது என்ன யார் அப்படின்னு. உடனே சிவனை தடுத்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது, அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னே, நீ யார் தம்பி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் நான் உள்ளே போய் தான் நான் தான் வந்து பார்வதி தேவியோட கணவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த காரணம் சொன்னாலும் விட மாட்டேங்கிறாரு பிள்ளையார். ஏன்னா சொல்லியிருக்காங்கல்ல பார்வதி, அவங்களுக்கு வேலையே விநாயகருக்கு அதுதான். உடனே இவர் தடுத்துட்டே இருக்கார், இவர் என்ன சொல்லி விடலை. உடனே சிவன் கோவம் வந்து என் மனைவியே நீ பார்க்க விட மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி வாள் எடுத்து தலையை வெட்டிட்டாரான் கோபத்தில். அப்போ உடனே விநாயகர் கத்துறாரு. அந்த கத்துற சத்தம் கேட்டு பார்வதி வெளியே வந்து தலையை துண்டாக இருக்கிறத பார்த்தோன்னே பார்வதிக்கு ஒரே கோவம், அழுகையாக வருது. நான் உருவாக்கினேன், நான் உயிர் கொடுத்தேன் இந்த மகனுக்கு, இந்த பையனுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தலையை வெட்டிட்டீங்களா, எனக்கு கோவப்பட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த பையன்தான் வேணும் எல்லாம் கோவப்படுறாங்க. உடனே பிரம்மா வந்து இல்லை இல்லை கோவப்படாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டபோது, முதல்ல இந்த பையனுக்கு ஒரு தலையை கொடுத்து உயிர் கொடுங்க, அதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த விநாயகர் பிள்ளையார் தான் எல்லா கடவுளுக்கும் முதன்மையான கடவுளாக இருக்கணும், எப்போவுமே இவரை வழிபட்டுட்டு தான் எல்லா ப்ரேயர்லேயும் இல்லை எல்லா பூஜையிலையும் மற்ற தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிடுறாங்களாம். 2 கண்டிஷன் போட்டுறாங்களாம். அதனால தான் நம்ம வந்து பிள்ளையாரை வந்து முதல்ல எப்போவுமே எதை பண்ணாலும் பிள்ளையாருக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த வேலைகள் பண்ணுவோம். அப்படி தான் தொடங்குச்சு அந்த சாங்கியம். அதுக்கப்புறம் உடனே சிவன் வந்து ஆணையிடுறாரு, கூட இருக்கிற காவலர்களுக்கெல்லாம் போய் தலையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாங்கினோடனே அவங்களுக்கு வந்து யானை தலை கிடச்சிதுன்னு சொல்லி யானை தலையை எடுத்துகிட்டு வராங்க. உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் யானை தலையை வந்து பிரம்மர் வந்து அவர் பையனோட தலையை ஃபிக்ஸ் பண்ணி உயிர் கொடுத்துட்றாரு. அப்படி தான் விநாயகருக்கு யானை தலை வந்துச்சு. அப்படி தான் வந்து விநாயகருக்கு வந்து முதல்ல நம்ம முதல்ல முழு முதற் கடவுளாக கும்பிடுறோம் விநாயகரை. அதே மாதிரி இதோடு சேர்த்து இன்னொரு சின்ன செய்தி, படித்தது தான், இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றது தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சது மைட் பி கரெக்டாக இருந்தால் பாருங்கள், இல்லை தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர்னு 2 விநாயகர் இருப்பார். அது ஏன் வலம்புரி இடம்புரின்னா, அந்த தும்பிக்கை வந்து ஒன்று வந்து வலம் பக்கமாக இருக்குது, இடம்புரி விநாயகருக்கு அந்த இடப்பக்கமாக இருக்கும். அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னோடனே ஸோ என்ன விசேஷம் அப்படின்னா, முக்கால்வாசி இடம்புரி விநாயகர் வந்து கோயில்கள்லாம் இருப்பாங்களாம். யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற விநாயகர் வந்து வலம்புரி விநாயகராக இருப்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு பூஜை பண்ணுவோம் அதோட சரி, பட் ஆனால் கோயிலில் இருக்க விநாயகருக்கு நம்ம முக்கால்வாசி நம்ம ஐயர்கள்லாம் வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க. ஸோ அபிஷேகம் பண்ணும்போது அது வந்து இடம்புரியாக இருக்கும்போது தான் அது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தான் அது வந்து இடம்புரி விநாயகர் வந்து கோயில்லையும், வலம்புரி விநாயகர் வந்து வீட்லேயும் வச்சு வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷன், அநேகமாக கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மகாபாரதம், இது கிளைக்கதைன்னு சொல்ல முடியாது, பட் மகாபாரதம் உருவான கதை, எழுதின கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.